வணக்கம். நீர் பகிர்மானத்தை பொறுத்தமட்டில எப்பவுமே தமிழ்நாட்டில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே இருந்துட்டுருக்குது. அதில குறிப்பா பெரிய அளவில பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கடைமடை பகுதியில இருக்கக்கூடிய விவசாயிகள். அது காவேரியினுடைய கடைமடை பகுதியா இருக்கலாம், இல்ல தாமிரபரணியோட கடைமடை பகுதியா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு நதியினுடைய கடைமடை பகுதியா இருந்தாலும், அந்த அந்த பகுதியில உள்ள மக்கள் எப்பவுமே அந்த தண்ணி கிடைக்காம ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. உலகம் முழுவதுமே அணைக்கட்டுகளினுடைய முக்கியமான குறிக்கோளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி மழை அதிகமா பெய்யக்கூடிய மலைப்பாங்கான பிரதேசங்கள்ல இருந்து அந்த விவசாயத்துக்கு உகந்த இடங்கள் பிளெயினா இருக்கக்கூடிய இடங்கள் தான் விவசாயத்துக்கு உகந்த இடங்கள். அப்போ அந்த மலைப்பாங்கான இடங்கள்ல தண்ணி அதிகமா மழை பொழிவு அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த தண்ணீரை சேகரித்து அதை இந்த கடைமடை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிளெயினா இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல விவசாயத்தை வளப்படுத்துறதுக்கு கொண்டு வர்றதுக்காக அமைக்கப்படுறது தான் இந்த அணைகள். ஆனால் பெரும்பாலும் அதனுடைய பர்பஸ் சால்வ் ஆகிறது இல்லை இன்னைக்குள்ள சூழல்ல. ஸோ இதே மாதிரிப்பட்ட ஒரு ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு கடைமடை பகுதியை பற்றி தான் நாங்கள் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணியிருக்கிறோம். அதாவது ராதாபுரம் கால்வாய். ராதாபுரம் கால்வாய் அப்படிங்கிறது இருக்கிறது ஹனுமன் நதி பேசின்ல இருந்தாலும் அது எந்த வடிநில பகுதியினுடைய ஆயக்கட்டாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதையாறு வடிநில பகுதியினுடைய ஆயக்கட்டு பகுதியாக வருது. கோதையாறு வடிநில பகுதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 17 ரிவர் பேசின்ஸ், 17 வடிநில பகுதிகளில் கடைக்கோடியில் இருக்கிறது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வரும்போது கடைக்கோடியில் முதல்ல இருக்கக்கூடியது கோதையாறு வடிநில பகுதி. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது நம்பியார் வடிநில பகுதி, அதுக்கு அடுத்து தாமிரபரணி வடிநில பகுதி இருக்குது. ஸோ இந்த ஹனுமன் நதி வடிநில பகுதி அப்படிங்கிறது நம்பியாறு வடிநில பகுதியினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. ஏன்னா நம்பியார் வடிநில பகுதி ஒரு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் வடக்கு பகுதியில் கருமேனியாறு துணை வடிநில பகுதி, நடுவில் நம்பியார் வடிநில பகுதி, தெற்கு பகுதியில் அனுமன் நதி துணை வடிநில பகுதி இருக்கு. ஆனால் இதில் இந்த கோதையார் வடிநில பகுதியை பொறுத்த மட்டும் பெருமளவு மழை பொழியக்கூடிய ஒரு இடம். கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரொம்ப குறைவாக இருக்கும், சேஃப் லெவலில் இருக்குது அப்படின்னு அறிவிக்கப்பட்ட இடம். பெரும்பாலும் அங்கே உள்ள மக்கள், அங்கே உள்ள விவசாயிகள் எல்லாமே சர்ஃபேஸ் வாட்டர் தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல். அதே பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த நம்பியார் வடிநில பகுதியில் பெருமளவுக்கு அந்த வடிநில பகுதியில் இருக்கிற அளவுக்கு இங்கே செழிப்போ தண்ணியோ கிடையாது. அப்போ இந்த நம்பியாற்று வடிநில பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய துணை வடிநில பகுதிகளில் ரொம்ப சஃபர் பண்ணுறது, ரொம்ப ஒரு பிரச்சனைக்குள்ளாகிறது அனுமன் நதி வடிநில பகுதி. அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த ராதாபுரம் கால்வாயினுடைய சார்ந்து பயன்பெறக்கூடிய 17,000 ஏக்கர் நிலப்பகுதி அனுமன் நதி வடிநில பகுதிக்குள்ளே இருந்தால் கூட இது கோதையாறு வடிநில பகுதியினுடைய ஆயக்கட்டு பகுதிக்குள்ளே வரும். ஸோ இப்போ இந்த ராதாபுரம் கால்வாய் சார்ந்த 17,000 ஏக்கர் நிலப்பரப்பும் கோதையாறு வடிநில பகுதியினுடைய கடைமடை பகுதியாக தான் இதை கருதப்படுது. ஸோ இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை இந்த ராதாபுரம் கால்வாய் கடைமடை பகுதியில் எப்படி இந்த தண்ணி இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அந்த 17,000 ஏக்கர் நிலப்பரப்பும் முழுமையாக இன்னைக்கு விவசாயம் பண்ணுறதுக்குள்ள நிலைமையில் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த ஆய்வறிக்கையில் விரிவாக நம்ம பார்த்துருக்குறோம்.